பிளாக் அண்ட் ஒயிட் ஹாட்டி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு என்ன ஹாட்டினா, தமிழ்நாட்டில் கூட்டணி கணக்குகள் மாறப்போகின்றன. ஏற்கனவே பலமாக இருக்கிற ஒரு கூட்டணியுடன் ஒரு புதிய கட்சி சேர தயாராக இருக்கிறது. என்னங்க கதை விடுறீங்க? தேர்தலுக்கு ஒரு வருஷம் இருக்குது. 2026 ஏப்ரல் மே மாதம் தான் தேர்தல் நடக்க போகுது. அதுக்குள்ளவே கூட்டணி அப்படி இப்படின்னு கதை விடுறீங்களேன்னு சொல்லலாம். நான் நடந்ததை அப்படியே சொல்கிறேன், முடிவை நீங்கள் எடுத்துங்க. நான் பேசி முடித்த பிறகு நீங்களே ஒரு முடிவுக்கு வருவீங்களா, அந்த முடிவு உங்களுடையது. அதாவது மார்ச் 18ஆம் தேதி தேமுதிக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்துடைய பிறந்த நாள். அந்த பிறந்த நாளில் பிரேமலதா அவர்கள் ஒரு பேட்டி தருகிறார். என்ன பேட்டினா, யாருடன் கூட்டணி என்று கேட்கிறார்கள். இந்த கேள்வி சரியா தப்பான்றதை விட மீடியா கேட்டாங்க, அந்த அம்மா பதிலும் சொல்லிட்டாங்க. யாருடன் கூட்டணி என்பதை அடுத்த பிறந்த நாளில் அறிவிப்பேன். அதாவது மார்ச் 18, 2025 மார்ச் 18 கேட்குற கேள்விக்கு 2026 மார்ச் 18ஆம் தேதி அறிவிப்பேன் என்றால் என்ன அர்த்தம்? இந்த நிலைமை வரை அதிமுகவுடன் தேமுதிக இருப்பதாகத்தான் எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். எங்க சின்ன ஒரு பிரச்சனை வந்ததுன்னா, ஜூன் ஜூலை மாதம் ராஜ்யசபா தேர்தல் வருகிறது. அந்த ராஜ்யசபா தேர்தலில் தேமுதிகவுக்கு ஒரு எம்பி சீட் கொடுக்கப்படும் என்று தேமுதிக அறிவித்து விட்டது. எங்களுக்குத்தான் எம்பி சீட் கொடுக்க போகிறார்கள்னு. அதாவது 2024 நடந்து முடிந்த மக்களவை தேர்தலின் போது அதிமுகவும் தேமுதிகவும் ஒரு கூட்டணி ஒப்பந்தத்துக்கு வந்தது. அப்போது 5 இடங்களை கூட்டணியில் அதிமுக தேமுதிகவுக்கு ஒதுக்கியது. அந்த எந்த இடத்திலும் ராஜ்யசபா சீட்டு தேமுதிக கொடுக்கப்படும் என்று ஒப்பந்தம் போடப்படவில்லை. ஆனாலும் ஒரு எம்பி சீட்டு எப்படியும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் பிரேமலதா அவர்கள் சில மாதங்களாக பேசிக்கொண்டு வந்தார். எங்களுக்கு எம்பி சீட்டு கொடுக்கப்பட்டுவிடும் என்று சொன்னதன் அடிப்படையில் அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கிட்ட நிருபர்கள் போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் கொடுப்பீங்கன்னு. என்னங்க எப்போ பார்த்தாலும் இதே கேட்குறீங்க, யார் யாரோ சொல்கிறத வச்சு கேட்டா நாங்கள் அப்படி முடிவு எடுத்தோமா, எப்போயாவது அறிவிச்சோமான்னு இவர் கேட்க போய் அந்த அம்மாவுக்கு கோபம் வந்துருச்சு. கோபம் வந்த பிறகு ஆனால் எந்த பதிலும் சொல்லாமல் இருந்தாலும் அமைதியாக இருந்தார்கள். மார்ச் 18 பிரேமலதா விஜயகாந்துடைய பிறந்த நாள். அன்றைய தினம் இன்னொரு செய்தி பார்த்துருப்பீங்க. யாருடன் கூட்டணி என்று கேட்ட கேள்விக்கு அடுத்த பிறந்த நாளில் கூட்டணி பற்றி அறிவிப்பேன் என்று சொன்ன பதிலை விட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தேமுதிக தலைவர் பிரேமலதா அவர்களுக்கு வாழ்த்து அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த பிறந்தநாள் வாழ்த்து ஜஸ்ட் ட்விட்டரில் போடல, இல்லை ஒரு செய்தி குறிப்பு மாதிரி அறிவிக்கல. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பிரேமலதா விஜயகாந்துக்கு ஃபோன் மூலம் வாழ்த்து தெரிவிக்கிறார். இது ஒரு அரசியல் நாகரிகம் தானே, இது ஒரு தப்பான்னு கேட்கலாம். ஆனால் அதற்கு முன்பாக நடந்த விஷயங்கள் தான் ஒரு சுவாரஸ்யமானவை. அதனால தான் கூட்டணி கணக்குகள் மாறுவதற்கு ஒரு கட்சி தயாராக இருக்குதுன்னு சொன்னேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் தேமுதிகவுடைய முக்கியமான நபரிடம் பேசிக்கொண்டிருக்கிறார். அதாவது எங்கள் கூட்டணிக்கு வந்துடுங்க. அவர் கேட்குறாரு, ஏற்கனவே உங்கள் கூட்டணியில் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது, நாங்கள் எங்களுக்கு இடம் இருக்குமா, நீங்கள் வாங்க, உங்களுக்கு இடம் இருக்கிறது, சீட்டு கண்டிப்பாக கொடுப்பதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் தயாராக இருக்கிறார் இப்படி சொல்லிட்டாரு. அந்த நம்பிக்கையில் இப்போ ராஜ்யசபா சீட்டில் உடனே திமுக ஒத்துக்கல, இவங்க கேட்கவும் தயாராகல. என்ன பிரச்சனைனா, அதிமுகவுக்கு ஒரு நெருக்கடி தருவதற்காக தேமுதிக ஒரு முயற்சி என்ற அடிப்படையில் திமுக வழியே பேசுகிறது. அப்போது நாங்கள் வரேன்னு சொல்லாமல் சரி பார்ப்போம்னு சொல்லிட்டாங்க. இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகுதான் முதலமைச்சர் ஸ்டாலின் பிரேமலதா விஜயகாந்துக்கு ஃபோன் செய்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். ஒன்று. இரண்டாவது, அதிமுகவும் இந்த மாதிரி நெருக்கடியை ரசிக்கல, விரும்பலை. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு வலிமையான கூட்டணி அமைக்க எடப்பாடி பழனிசாமி முயற்சித்து வருகிறார். ஆனால் அதில் தேமுதிக இருக்குமா இருக்காதா என்பது நமக்கு தெரியாது. கடைசி கட்டம் வரை இந்த பிரச்சனை இழுத்து கொண்டிருக்கும், அது ஒரு பக்கம். ஆனால் திமுக அந்த கட்சியை சற்றேறக்குறைய 95% வளைத்து விட்டதாகத்தான் அறிவாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதன் முதல் கட்ட பேச்சுவார்த்தை நடந்து முடிந்த பிறகுதான் பிறந்தநாள் வாழ்த்து. ஆனால் எத்தனை இடங்கள், அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த அம்மா நமக்கு இந்த வருடம் 2 எம்பிக்கள் கிடைத்திருக்க வேண்டியது, அது மிஸ் ஆகி போச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா,
விருதுநகர் மாவட்டத்தில் விஜயகாந்துடைய மகன் வேட்பாளராக களமிறங்கினார். ஒருவேளை அவர் வெற்றி பெற்றிருந்தால் மக்களவையில் ஒரு எம்பி, அதிமுக கூட்டணி ஒப்பந்தத்தின்படி போட்டாங்களா இல்லையான்னு தெரியாது, அந்த அம்மா ஃபீல் பண்ணுது. ஒருவேளை அதிமுக கொடுத்திருந்தால் ராஜ்யசபாவில் தன்னுடைய தம்பி சுதீஷுக்கு ஒரு எம்பி. ஸோ மாநிலங்களவையில் ஒரு எம்பி, மக்களவையில் ஒரு எம்பி, 2 எம்பிக்கள் நம் கட்சிக்கு இருந்திருந்தால் நம் கட்சி நன்றாக வளர்ச்சி அடைந்திருக்கும். தொடர்ச்சியாக கட்சியை முன்னெடுப்பதற்கு இந்த 2 எம்பிக்கள் கொஞ்சம் பலன் அளித்திருப்பார்கள் என்றெல்லாம் பேசி கொண்டிருக்கிறார். ஆனால் திமுக 2026 கூட்டணி போடும்போது ஒரு ராஜ்யசபா சீட்டு ஒதுக்குமா என்பது $1 மில்லியன் கொஸ்டின்.